ஹேய், எதுக்கு இப்போ இந்த சாரியெல்லாம் கீழே போட்ட? பின்ன என்னடா, எங்க வீட்ல புது சாரீஸ் வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் இல்ல. இந்த ஓல்ட் சாரீஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதை கீழே போடுறதுக்கு நான் சொல்ற பிளேஸ்ல போய் கொடுத்தனா கொடுத்த சாரிக்கு நீ காசாவே வாங்கிக்கலாம். அப்படியா? அப்படி நான் சர்ச் பண்ண பிளேஸ் தான் ஸ்ரீ கண்ணன் பட்டு சென்டர். சார் உங்களோட புடவைங்களை பழைய ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லு. இல்லை, இந்த மாதம் கையில் காசு சுத்தமாக இல்லை, அதான் கடன் கேட்டிருந்தேன், எங்கேயும் கிடைக்கல. அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிளாக. ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக ஒரு சில்க் saree பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வார்ட்ரோப்ல இருந்த எல்லாமே ரொம்ப ஓல்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ நியூ saree வாங்கணும், பட் இந்த சாரீலையும் யூஸ் இல்லைன்னு என்னடா பண்ணலான்னு கூகுள் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்தது கர்ணன் பட்டு சென்டர் அப்படிங்கிற பேஜ் பற்றி. அவங்க பேஜில் நம்ம ஓல்ட் சில்க் sarees எல்லாமே அவங்க ரீசெல்லிங்காக எடுத்துக்கிறாங்க. வார்ட்ரோப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன இவ்வளோ பட்டு புடவை இருக்குது, ஆனால் எல்லாம் பழசாயிடுச்சுன்னு பார்த்தேன். அம்மா கிட்ட கேட்டால் இதெல்லாம் எப்போவாச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு என்னோடய வார்ட்ரோப்பில் இடம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சரி அம்மா புடவை கட்டணும்னு சொல்லி கபோர்டு திறந்து புடவைலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்து தான் தெரியுது அந்த புடவை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து கூகுள் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி கூகுள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் கண்டுபிடிச்ச கடை அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டோட கல்யாணம். என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா வேறு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறது? சரி ஓகே, கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் நோண்டுவோம். அப்படி சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சது தாங்க இந்த கர்ணன் பட்டு சென்டர். இங்கே அப்படி என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டு புடவை எந்த நிலைமையில கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஸோ saree கட்டெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அம்மாவோட ஒரு ஹெவி த்ரெட் அண்ட் ஸ்டோன் ஒர்க் க்ரீன் saree ஒன்று இருக்கும், அது போடலான்னு எடுத்துகிட்டு வார்ட்ரோப்பை க்ளோஸ் பண்ணும்போது தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். என் பாட்டியோட பழைய பட்டு புடவெல்லாம் நிறைய இருந்துச்சு, சிலதெல்லாம் டேமேஜ் வீட்டில் கபோர்டை திறந்தா இவ்வளோ பட்டு புடவை எல்லாமே ரொம்பவே பழசாயிடுச்சு. அண்ட் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி பட்டு சேலையெல்லாம் கட்ட முடியாது. அண்ட் ஒரு சில பட்டு புடவை எல்லாம் கிழிஞ்சே போயிடுச்சு. இந்த கிழிஞ்ச பட்டு சாரி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தேடிட்டு இருந்தபோது தான் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் கர்ணன் பட்டு சென்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வீணா போனது பீரோல இருக்குன்னு ரொம்ப நினைச்சுன்னு கஷ்டப்படாது. கடையில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு நினச்சி வாங்கின பட்டு சாரி எல்லாம் இப்போ வேஸ்ட்டாக என் கபோர்டை அடைச்சிட்டு இருக்கு. புதுசாக ஒரு துணி வைக்க கூட இடம் இல்லை. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின பட்டு சாரியை தூக்கியா போட முடியும்? அப்போ நெட்டில் கிடச்சது தான் ஸ்ரீ கர்ணன் பட்டு சென்டர். பட்டு புடவை வீணா போனது பீரோல இருக்குன்னு ரொம்ப. என்ன சாரியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்லங்க, அதான் புது சாரியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ பீரோல இடம் இல்லை, அதான் பழைய பட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டு புது பட்டையெல்லாம் வைக்கலான்ட்டு. இந்த சாரியெல்லாம் தூக்கி போட போறியா? நான் இதுக்கு தூக்கி போடணும், நான் கூகுள் சர்ச் பண்ணேன். அதில் கர்ணன் பழைய பட்டு சென்டர்னு ஒன்று வந்துச்சு, அதில் கொண்டு போய் கொடுத்தா காசு